நண்பர்களே, வெல்கம் டு நிக்சன் மீடியா. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்திறமைகள் இருக்கும். சில மனிதர்கள் ஆடுவாங்க, சில பேர் பாடுவாங்க, சில மனிதர்கள் கலைநயம் மிக்க பொருட்கள் உருவாக்குவதில் ரொம்ப திறமையாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட கலைத்திறன் மிக்க பொருட்கள் செய்கிற ஒரு நபரை நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அந்த நபர் யாருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இவருடைய பேர் தான் திரு சோபி. இவர் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு நபர். இவர் மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்றாரே தவிர தன்னுடைய கலைத்திறன்களிலிருந்து இவர் ஓய்வு பெறவில்லை. இவருடைய கலை படைப்புகளை பார்த்து நானே வியந்து போனேன். இவர் உருவாக்கின இந்த கலை பொருட்கள் எல்லாமே தென்னை மரத்தினுடைய பாகங்களை வைத்து உருவாக்கப்பட்டவை. பார்ப்பதற்கு அச்சு அசல் வாழைத்தார் போன்று காட்சியளிக்கும் இந்த படைப்பும் கூட தென்னை மர பாகங்களிலிருந்து உருவானவைதான். இது வாழைத்தாறு. இந்த வாழைத்தாறு பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி இருக்குது. நீங்கள் இது எதில் பண்ணீங்க? இது அந்த தேங்காய் தொண்டு இல்லையா, தொண்டு. ஆமாம், கதம்பல். ஆமாம், அது பாலிஷ் பண்ணி அப்படி இது பண்ணது. ஆஹா, பரவாயில்ல. பாருங்கள் எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள். அது பார்த்தாலே ஒரிஜினல் வாழைப்பழம் மாதிரி இருக்குது. அதை நம்ம செத்தி அதில் பாலிஷ் பண்ணி இதெல்லாம் அந்த எல்லோ கலர் பெயிண்ட், அந்த வாழைப்பழத்துக்கு ஏற்ற கலர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம், வெரி குட் வெரி குட். இவருடைய பெரும்பாலான படைப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தேவையில்லாமல் தூர போடுற அந்த கொட்டாங்குச்சி இல்லை, நம்ம சிரட்டைன்னு சொல்லி நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அதிலிருந்து உருவாக்கப்பட்டவே பெரும்பாலும். எவ்வளோ ரசனையோட இந்த படைப்புகள் எல்லாம் மிக அற்புதமாக செஞ்சுருக்காரு பாருங்கள். நம்ம தண்ணி குடிக்கிற அந்த ஜக்கு கப்பை பாருங்கள், இதுவும் தேங்காய் மூடியில் பண்ணது தான். இந்த தண்ணி அவ்வளோ கூலியாக இருக்கும். இது தேங்காய் மூடியில் செஞ்ச பைனாப்பிள், இது பெரிய தேங்காய் மூடியில் செஞ்ச ட்ராஃபி, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன், இது மயில் பாருங்கள், இது தேங்காய் மூடியில் செஞ்ச அந்த களிவீணை எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இது அந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்தின அந்த கேஸ் லைட், இதுவும் பெரிய தேங்காய் மூடியில் செஞ்ச அதே மாடல். லைட்டு போட்டால் எரியும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, வீட்டில் ஷோகேஸில் வைக்க வேண்டிய எல்லா அலங்கார பொருட்களும் இவரோட கைவண்ணத்தில் இருக்குது. இவரோட இந்த திறமையை மக்கள் மத்தியில் கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும். இந்த கலைப்பொருட்கள் எல்லாமே சேல்ஸுக்கு தான் இருக்குது. இவர் இதை வீட்டிலேருந்தே தயாரித்து வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காரு. இந்த மேட் ஹேண்ட் கிராஃப்ட் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது இவரோட நம்பர் தான். தேவைன்னு சொன்னால் கால் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸாக்ட் லொக்கேஷன் வாவரை. ஓகே, தேங்க்யூ.